அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை உணவு. காலை உணவு என்ன உணவு நம்ம பழந்தமிழர்கள் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். காலை உணவை வந்து ஆங்கிலத்தில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபாஸ்டிங் அப்படிங்கிறத நம்ம விரதம்னு சொல்லுவோம். நாள் இரவு வந்து 8 மணிக்கெலாம் நம்ம சாப்பிட்டு படுத்துடுறோம். அதுக்கப்புறம் மறுநாள் காலம் வரை ஒரு 8 மணிக்கு தான் நம்ம வந்து அடுத்த நாள் உணவு குடிக்கிறதாகட்டும், உணவு உட்கொள்வதாகட்டும், அதெல்லாம் அந்த நேரத்தில் எடுத்துக்குவோம். அப்போ இந்த 12 மணி நேரம் கேப்பை வந்து ஃபாஸ்டிங் விரதம் இருக்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லி அதை வந்து முறிக்கிறது. அப்போ பிரேக் த ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து காலை உணவு நம்ம என்ன உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல் இடத்துல வர்றது வந்து பார்த்திங்கன்னா பழைய சோறு தான். பழைய சோறு ஒரு அற்புதமான ஒரு உணவு. அந்த பழைய சோறை வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை உரித்து அதுக்கு தொட்டுக்கிறதுனாலையும், தேங்காய் துவையல் மாதிரி ஆட் பண்ணிக்கிறதுனாலையும், ஒரு தேவையான அளவு மோர் ப்ளஸ் உப்பு கலந்து அந்த உணவை எடுத்துக்கும் போது அந்த உணவு சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும். அதான் முதலிடத்தில் அந்த பழைய சோறு நம்ம சொல்கிறோம். நல்லா ஜீரணமாகி மதிய உணவு நல்லா பசிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் அந்த உணவுக்கு இருக்குது. அடுத்த இடத்துல அந்த என்ன உணவு எடுத்திங்கன்னா, கஞ்சி உணவு. அரிசி கொள்ளு வேக வச்ச கஞ்சி, அரிசி கருப்புளுந்து வேக வச்ச கஞ்சி, அரிசி பச்சை பயிறு வேக வச்ச கஞ்சி, இப்படி ஒரு எளிமையான உணவு. அந்த கஞ்சியோட பூண்டை நம்ம வந்து போட்டு வேக வச்சு ப்ளஸ் அந்த மிளகு ஜீரகத்தை வறுத்து அந்த கஞ்சியை அடுப்புலேருந்து இறக்கி அதை வந்து நம்ம வந்து மோர் ப்ளஸ் உப்பு போட்டு நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம், அந்த மாதிரியான உணவை எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா, காலை உணவு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த உணவாக இது இருக்கும். கட்டாயமாக அதை நம்ம வந்து நிச்சயமாக சொல்லலாம். இந்த உணவு எடுக்க எடுக்க என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மதிய உணவு நல்லா பசிக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்ம வந்து மதிய உணவு வந்து நமக்கு பெரும்பாலும் பேருக்கு பசிக்கிறதே இருக்காது சில பேருக்கு. ஏன்னா இங்கே போகும்போதே ஒரு இந்த இதோட தொடர்பு இல்லாத உணவை சாப்பிட்டு போயிருப்பாங்க. அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, செரிக்கிறதுக்கு டிலே ஆகிறதுனால மதிய உணவு ஏதோ சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு கஞ்சி உணவையும், இந்த பழைய சோறு உணவையும் நீங்கள் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, மதிய உணவு வந்து நல்ல பசி எடுக்க ஆரம்பிக்கும். மற்ற நாட்களை விட இந்த நேரத்தில் அதிகமாக சாப்பிடுவீங்க. நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு உடலை வந்து உருவாக்கும் இந்த காலை உணவு. காலை உணவையும் இரவு உணவையும் தான் நம்ம வந்து கவனமாக நம்ம எடுக்கணும். எளிமையாக ஜீரணம் ஆகக்கூடிய உணவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மதிய உணவு மட்டும் நல்ல ஒரு உணவாக நம்ம பசிக்கு தகுந்த மாதிரி உணர்ந்து சாப்பிட்டோம்னா, அது உடலில் வந்து நம்ம ஒரு சத்துக்களை உருவாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். இந்த ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிறோம். இதை வந்து எப்படி அளவுகள் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 100 கிராம் அரிசி அப்படின்னா, ஒரு 5லேருந்து 10 கிராம் கொள்ளு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி, அதோடு நம்ம வந்து தண்ணியாக வேணும்னா நல்லா தண்ணியாக வச்சு குக்கரில் வைக்கலாம். இல்லை யார் யாருக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியான தண்ணியை நம்ம ஊற்றி அதை கஞ்சா வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அரிசிக்கு கருப்பு உளுந்துக்கு இதே தான், பச்சை பயிருக்கு இதான் அளவு. 100 கிராம் ரைஸ்னால் அதில் 5லேருந்து 10 கிராம் தான் இந்த தானியத்தை சேர்த்துக்கணும். சரி பாதி இப்படி சேர்க்குறதும் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லை. ஜென்ரலாக இந்த மாதிரியான ஒரு சதவீதத்தில் நீங்கள் அளந்து அந்த ஒரு கஞ்சி சாப்பிட்டா போதும். நம்மளுடைய குறிக்கோள் என்னென்னா, ஒரு சீக்கிரம் அந்த இது ஜீரணமாகணும். அப்போ பூண்டெல்லாம் போட்டு நல்லா அந்த கஞ்சியை உருவாக்கி மிளகு ஜீரகத்தை வறுத்து இந்த நான் சொன்ன கஞ்சிகளை வந்து அதிகாலை காலையுமாக பயன்படுத்த ஆரம்பிங்க. முதல்ல நம்ம நினச்சிட்டு இருப்போம், பசிக்கு இது போதுமா, அது மாதிரி சாப்பிட்டுக்கணும். இந்த கஞ்சிங்கனால ஒரு டம்ளர் முதல்ல 2 பேர் பிடிக்காது. கொஞ்சம் நீங்கள் திக்காக வச்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய இதை வந்து அதிகப்படுத்துங்க. வாரத்தில் 3 நாள் இந்த மாதிரி உணவு எடுங்க. மற்ற உணவு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு அப்புறம் ஒரு ரெகுலராக வந்த பிறகு நீங்கள் வந்து இதை கண்டினியூ பண்ணலாம். அப்படி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த உடல் நோயற்ற ஒரு உடலாக மாற ஆரம்பிக்கும். இந்த உணவை எடுத்துகிட்டு நீங்கள் வேலையை சேர்ந்து சுறுசுறுப்பாக ஈடுபடலாம். மற்ற உணவுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு சோம்பல் இல்லாமல் சோர்வு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரியான உணவை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து செய்யும்போது, பழக்கப்படுத்தும் போது அதை செஞ்சு பாருங்கள். நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம சுற்று சார்ந்தவங்களும் அதை செஞ்சு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் ஒரு இது இல்லை. இதை வந்து உங்களுடைய
மருத்துவர்ட்டையும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்க. இப்ப எல்லாம் ஒத்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்கவங்கன்னு சில பேருக்கு நோய் இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான உணவு எடுத்துக்கலாமா? கஞ்சி உணவா எடுத்துக்கலாமா? அப்படிங்கிற ஒரு 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 ஆலோசனை நீங்க வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா, இப்ப அனைவருக்கும் ஏற்ற உணவு தான் இது. அத நீங்க கன்டின்யூ பண்ணி பாருங்க. நல்ல ஒரு 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 சமூகத்துக்கு இந்த பயன்படுத்தி இத வந்து பரப்புங்க. ஆரோக்கியமா இருப்பதற்கான ஒரு வழி தான் இது. நன்றி. வணக்கம்.